ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட ஈஸி டொமேட்டோ ரசம் கேட்டிருந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அதனால் போட்டிருக்குறோம். இதுக்கு தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம் போட்டு அரைச்சிக்கிறோம், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் தக்காளி பூண்டை தனியாக, இது தனியாக அது தனியாக அரைச்சி வச்சுக்கிறோம். தக்காளியை வந்து கட் பண்ணக்கூடாது, கையில் கிள்ளி போடணும். அதுதாங்க இதனோட ரெசிபி. தக்காளி அப்படி பண்ணும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த ரசம். அப்புறம் எப்பவும் போல் அடுப்பில் எண்ணெய் வச்சு கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அதில் நம்ம காரத்துக்கு தேவையான மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு போட்டிருந்தோமே அதை வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. இதை நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு தக்காளியும் புளியும் போட்ட பேஸ்ட்டுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கிறோம். இது நல்லா ஒரு கொதி வந்துடணும். ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. தேவையான உப்பு போட்டுக்கிறோம். ரொம்ப கொதிக்காமல் பொங்கி ஒரு கொதி வந்த உடனே நிறுத்திட்டு அதுக்குள்ளே நம்ம கொத்தமல்லி தழை போட்டு நிறுத்திட்டோம்னா நம்மளோட டேஸ்டி எம்மி தக்காளி ரசம் ரெடி.